பொன்ராஜ் அவர்கள் உங்களுடைய ரசிக விசிறியை, அதுவும் பெண் விசிறியை பார்த்து ஏதோ சொல்லிட்டாருன்னு பொங்கி எழுந்து போய் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிற விஜய் அவர்களே, அவர் ஒன்றும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெண்களையோ இல்ல ஒட்டுமொத்த கட்சியில் உள்ள பெண்களையோ எங்களையோ பிற பொதுமக்களையோ அவர் சொல்லல. புருஷனை விட விஜய் மாமாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கெக்கபிக்கேன்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த அன்பலை பார்த்து தான் சொன்னாரு. 25 வருஷம் நான் விஜய் அவர்களை கனவுலயே நினைச்சிட்டு புருஷனா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வெக்கமே இல்லாம ஊடகத்துல சொல்லிச்சு இல்லையா, அந்த கும்பலை பார்த்து தான் சொன்னாரு. கூட்டத்துல நான் என் குழந்தைய பலி கொடுத்தாலும் விஜய் பக்கத்துல பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கும்பலை பார்த்து தான் சொன்னாரு. குப்பை பொறுக்கிறவன் 7 வச்சிருக்கான், குப்பை அள்ளுறவன் 8 வச்சிருக்கான், எங்க தளபதி வச்சுக்க கூடாதான்ட்டு ஆபாசத்தின் உச்சமா பேசிச்சு இல்லையா, அந்த கும்பலை பார்த்து சொன்னாரு. அவர் பொண்டாட்டி போனா என்னங்க, நாங்களே அவருக்கு பொண்டாட்டியா இருப்போம்ட்டு வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒரு கும்பல் பேசிச்சு இல்லையா, அந்த கும்பலை பார்த்து தான் சொன்னாரு. விஜய் அவர்களே, உங்களுடைய மனைவிய பதிவுகள்ல ஐட்டோன்னு சொல்லும் போது வராத கோபம், என் மனைவியை தப்பா பேசாதீங்கன்னு சொல்ல தெரியாது நீங்க. தாய்மைக்கும் ரசிக வரைக்கும் வித்தியாசம் இருக்குமா, உங்களுடைய குழந்தையின் உயிரும் நானும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு அறிவுரை சொல்ல தெரியாது நீங்க. என்ன பார்க்க செத்து தொலையாதிகடான்னு ரசிக வெறியர்களுக்கு அறிவுரை வழங்க தெரியாது நீங்க. என்ன ஒரு நடிகரா பாருங்க, கற்பனை உலகத்துல நீங்க வாழாதீங்க, இது உங்களுக்கு உளவியல் சிக்கல்களை கொடுக்கும்னு நல்ல விதமாக ஒரு அறிவுரை என்னைக்காவது நீங்க கூறியதுண்டா? இவ்வளவு ஏன் உங்களை பார்க்க இப்ப சமீபத்துல விக்னேஷ் ஒரு கல்லூரி மாணவன் இறந்தானே, இயக்குநரின் வீட்டுல நடக்கக்கூடிய வளைகாப்புக்கு போற நீங்க தற்போது உயிரிழந்த இந்த விக்னேஷ் அவர்களின் வீட்டுக்காவது காதும் வச்ச மாதிரி போயிட்டு வந்தீங்களா? இல்ல, உங்களுக்காக உயிரை விடுறத நீங்க உள்ளூர ரசிச்சு அகமகிழ்றீங்க. இது என்ன விதமான ஒரு சைக்கோ நிலை தெரியுமா? உங்களுக்கு இந்த பெண்கள் இப்படி ஆபாசமாக உங்களை நினைச்சு உருகிறது உங்களுக்கு உள்ளூர ரசிக்கும்படியா இருக்குது. இத நீங்க விரும்புறீங்க அப்படிங்கறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கடையில இந்த ரசிக பட்டாளம் வேற பதிவுகள்ல இது விஜயோட தவறுகளை சுட்டி காட்டினா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை உனக்கு விஜய் மட்டும் தான் தெரியுமா, விஜய் மட்டும் தான் கண்டிப்பீங்களா, இங்க நடக்கிற மத்த எந்த ஒரு கொலை நடக்குது அதெல்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. ஒழுங்கா பதிவுகளை பாருங்க. விஜய் மட்டுமே பேசுற அளவுக்கு விஜய் அவ்வளவெல்லாம் ஒருத்தெல்லாம் கிடையாது. எல்லாவற்றையும் பேசுறதுதான் நாம் தமிழர் கட்சி. ஊடகத்துல அமைச்சரே ஆனாலும் நேருக்கு நேர் கையை நீட்டி நீங்க தப்புதான், நீங்க தப்பா கொள்ள அடிக்கிறீங்கன்னு துணிச்சலா பேசுற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. ஊடகத்திலையும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி, சொந்த பதிவுகளையும் சரி, திராவிட கொள்ளையர்களையும் தேசிய கொள்ளையர்களையும் தோலுறுத்தி காட்டுறதுதான் நாம் தமிழர் கட்சியின் சிறப்பம்சமே. அப்படி இருக்கும்போது தம்மா துண்டு தாவேக்காவா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? நாம் தமிழர் ஆட்சி எப்படியாவது அமையணும், தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற ஒற்றை காரணம் தானே தவிர தாவேக்காவை ஆதரிக்கிறதுக்கும் திராவிடத்தை ஆதரிக்கிறதுக்கும் ஆரியத்தை ஆதரிக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் உருவாக்கல. உங்களுக்கு அரசியல் ஞானம், அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு கிடையாது. சமூக அக்கறை, மக்கள் நலன் பேணுதல், ஈவு, இரக்கம், எதுவுமே பொது அறிவுன்னு எதுவுமே கிடையாத ஒரு மக்கு கட்சி தான் உங்களுடைய கட்சி. ஆனா திராவிடத்தின் சூதுவாதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் 10ஆம் பசலித்தன வேஷம் எல்லாம் போடணும் அப்படிங்கறத திமுக இருந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக மொத்தத்துல தாவேகா ஒரு மாற்று கட்சி கிடையாது, ஏமாற்று கட்சி. அது ஒரு நல்ல சக்தி எல்லாம் கிடையாது, அது ஒரு மாற்று தீய சக்தி. இது மற்றுமோ திமுக.